இவ்ளோ வருஷங்கள்ல this is the first time I'm getting to interview you. So I want to ask you a few questions and then I'm going to leave you free. So நேத்திக்கு கூட மேம் கேடிவில வந்து வாலி படம் போட்டிருந்தாங்க. So I was so excited to watch you on television again. அந்த வாலில வந்து அவ்ளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க தல கூட. And I don't know, உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய டான்ஸ் வேற யாராவது பண்ண முடியுமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. இன்னும் கூட நல்ல டான்ஸ் ஆற ஒரு ஹீரோயின் பா அப்படின்னா வந்து டெஃபினெட்லி இட்ஸ் யூ. So many movies, so many characters. Which are the characters that you want to redo? I would love to do Kanathil Muthamithan again. Okay. And அது என்னோட favorite movie. And of course வாலி இல்லாதமனும் துள்ளும் எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருக்கு நான் பண்ணது. So and dance Althotu Bhupati, Yes. Sultan. So all these numbers. So it's like when I look back to my career, it's really satisfying and I really feel good about it. You've done so many characters, so many genres. Is there any character that you felt நம்ம இன்னும் இந்த character explore பண்ணல, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், something like that? இல்ல, but இந்த I thought that, oh my god, நான் இந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பத்தி எப்பவுமே யோசிக்கவே இல்லை. So I must definitely just do something like this. And I did it. And future கூட இந்த மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வரணும். So I'm just looking forward for good roles. எஸ், இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ சிம்ரன் மேம் ஆல்மோஸ்ட் எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணாச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் கூட எப்போ ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது யூ கேம் அப் வித் பேட்டா அண்ட் இட் வாஸ் சோ மெஸ்மரைசிங் டு see you both on screen. ஸோ அவரு கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், few words. Rajni Sarwanda is a very humble person, very kind, very, very, very simple. So, and I'm a huge fan of Rajni sir also. I keep saying this in all my interviews, and yepume it's not enough for me at all. And adu vandu Peta vandu was, for me it is just like a trailer. Now I really do a full-fledged movie with him because I really loved that chemistry between Rajni sir and Simran as an audience too. And I really thank the whole team of Sun TV and Stone Bench, my director Mr. Karthik Subbaraj, to think about Simran to be casted with Rajni sir. And I was now the ரொம்ப thrilling, exciting இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கொஞ்ச நாள் தான் ஷூட் பண்ணிருக்கேன் அந்த montage song and that scene. அது வந்து எனக்கு வந்து it is like a relief in the film, so I really want to work more with Rajni sir. ஓகே மேம். அண்ட் நிறைய படங்கள் இப்ப வந்து டெலிவிஷன்ல ப்ளே பண்றாங்க. நீங்க வந்து திடீர்னு நீங்களே உங்களை திரும்பி டெலிவிஷன்ல பார்க்கும்போது வாட் இஸ் தட் ஒன் ஃபீல் யூ கெட் அபவுட் யுவர் செல்ஃப்? ஏன்னா யூஸ்வலி தே சே, எனக்குலாம் என் ஷோ கேட்டாக்கா எனக்கே ஐ ஃபீல் வெரி ஆக்வர்ட் லிஸ்னிங் டு மை ஓன் வாய்ஸ். ஸோ டு யூ ஃபீல் த சேம் வே ஆர் யூல் பி லைக், ஓ வாட் ஆம் ஐ டூயிங் ஹியர், இதுல இப்படி பண்ணிருக்கலாமே, அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்களா? ஆமா, சில சமயத்துல வந்து வரும் மைண்ட்ல, இது பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாமே. பட் இட்ஸ் ஓகே நவ், வாட் இஸ் டன் இட்ஸ் டன். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல நம்ம எப்படி அதை கரெக்ட் பண்ணிட்டு ஹவ் வி மூவ் ஆன் இஸ் லைஃப் ஆல் அபவுட். அண்ட் என்னோட கரியர்ல வந்து ஐ கிவ் credit to Padi credit to Savita and Deepa Venkat and all who dubbed for me and gave voice for me. Ipo interview la un kuda pesumbodhu it's my voice, but what you listen, it's voice of Savita and Deepa Venkat. And yeah, so andha madri, so I'm really thankful to all the girls for me. That's so kind of you to mention them because அவ்வளவு தூரத்துக்கு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ மேம் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு ஆக்ட்ரஸை பாக்குறது, ஒரு ஸ்டாரை பாக்குறது சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்க ஆட்டோகிராஃப் வாங்கலே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ஸ் கூட பர்சனலா கனெக்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ ஈஸியா நம்ம ஸ்டார்ஸ் என்ன பண்றாங்க இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். How do you see that, ma'am? I see that as a positive sign. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணலாம். So I feel that social media is very helpful, and future kuda technology da take over panu. So I feel that all everybody should become
with a lot of knowledge of technology nowadays, because future is also digital, it's going to be digital. So I feel social media is a bliss. We can put our thoughts Yes, yes. in front of audience directly. So முன்னாடி ஸ்டார்ஸ்லாம் வந்து ஃபிலிம்ஸ்ல நடிப்பாங்க, ஆட்ஸ் என்டார்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி they take up a responsibility of giving something to the society. அந்த மாதிரி சிம்ரன் மேம்க்கு future goals and dreams இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? See, future goal and dreams on the it's very simple. I love to live in present first of all, and I just now on the எப்பவுமே the audience and fans entertain பண்ணிட்டே இருக்கணும், because I love to act and the roles வரணும், so I can show my performance to the fullest and come up with the potential what is deep down hidden within me, which even I don't know. I want to explore that. So that is my future goal. Wonderful. And is there anything you want to specially convey to your fans, ma'am? Thank you so much, Radio City, and thank you, Nancy. Thank you, Prabhu, for connecting. Thank you, Shakti, for taking this initiative and connecting me to all the audiences of Radio City. Radio.